சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, G66 மேக்ரோ மாடல் கால் மல்டிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா G66 வந்து ஒரு டைம் தான் கால் பண்ணியிருந்தோம். அது வந்து டெப்த்து வந்து என்ன வேல்யூவோ அது 3 குரூவ்லேயும் ஒரே டெப்த்துக்கு தான் இறக்கியிருந்தோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் ஒரு 5 mm 2 mm அப்படியே கம்மியாகவும் இறக்கலாம் டெப்த்து. அதாவது ஒரே ப்ரோக்ராம் ஒரே ஒரு சப் ப்ரோக்ராம் வச்சு அதுலேயே வந்து நம்ம 3 விதமாக குரூவோட டெப்த்தை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெயின் ப்ரோக்ராம் 83 N1, செகண்ட் ரெஃபரன்ஸு, டூல் நம்பர் போட்டுக்கலாம். அடுத்து ஸ்பெண்டில் ஸ்பீடு, அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் போன ப்ரோக்ராமில் காமிச்ச மாதிரி தான் 60 mm ராடு. ஃபஸ்ட்டு குரூவோட டெப்த்து வந்து 50 mm, செகண்ட் குரூவோட டெப்த்து வந்து 52.5, தேர்டு குரூவோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 55. இந்த குரூவோட வித்து பார்த்தீங்கன்னா 2 mm மெயின் செட்டு, எல்லாமே 2 mm வித்து தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம் வாங்க. ராடை விட ஒரு 2 mm ப்ளஸில் நிறுத்திக்கலாம். X62 mm, Z20. அதுக்கு அடுத்து கூலண்ட் ஆன் பண்ணிக்கலாம். Z1க்கு பொசிஷன் பண்ணிக்கிறோம். இப்போ G66 மாடல் கால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சப் ப்ரோக்ராம் வந்து 5009 கொடுக்குறேன் சப் ப்ரோக்ராம் நம்பரு. இப்போ ஃபஸ்ட்டு குரூவோட டெப்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 mm, அதனால் 50 கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஆஸ் ஒன்று நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேயே பார்த்த மாதிரி அந்த ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து R.5, ஃபீடு 0.1. ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு குரூவுக்கு என்ன பண்ணுறோம், 10 mm லென்த்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த 10 அப்படியே கொடுத்துக்குறோம். இங்கே 10 கொடுத்துட்டு இந்த சைக்கிளை ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு குரூவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். G67, அதாவது இந்த மாடல் காலை கேன்சல் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த லைனில் மறுபடியும் நம்ம வந்து G66 கொடுத்து கால் பண்ணிக்கிறோம். அதே சேம் 5009 சப் ப்ரோக்ராமை கொடுத்துட்டு செகண்ட் குரூவோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 52.5, R.5, ஃபீடு 0.1. லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 30, செகண்ட் குரூவோட லென்த் வந்து 30. அதையும் கொடுத்துட்டு மறுபடியும் G67 மாடல் கால் மறுபடியும் கேன்சல் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா G66 எழுதிக்கிறோம். T5009 சப் ப்ரோக்ராம் நம்பரு. இப்போ தேர்ட் குரூவோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 55, அதே ரெடி 0.5, ஃபீடு வந்து 0.1 கொடுத்துக்கிறோம். லென்த்து பார்த்திங்கன்னா 40 mm. ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இதுலேயும் மாடல் கால் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு இப்போது பொசிஷன் வெளியே எடுத்துடலாம். G0, Z10, N09, G30, U0, W0 செகண்ட் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்துட்டு ஆப்ஷன் ஸ்டாப்பு. இப்போ இங்கே ப்ரோக்ராம் எண்டு. ஓகேங்களா? இதுக்கான சப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 5009 போட்டோம் இல்லைங்களா,
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் அதே தான் நம்ம நார்மல் சைக்கிள் போடும்போது G75 R.5 G75 எக்ஸ் என்ன வேல்யூ அது நம்ம கொடுக்கணும் 50 P1000 அப்படின்னா 1 mm சைடுக்கு 1 mm வந்து டெப்த்து இறங்கும். ஃபீடு வந்து 0.1. ஓகேங்களா. இப்போ அதே தான் இங்கே வந்து நம்ம மேக்ரோக்கு அப்படி மாற்றிக்கிறோம். அதே சேஃப்டிக்கு G0X62ன்னு கொடுத்துக்கிறோம். G75 R வந்து ஆஸ் 18. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் 18ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆறுனால ஆரோட ஆர் அட்ரஸுக்கான வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஆஸ் 18. G75 X as 1. ஓகேங்களா. அடுத்து P1000 ஃபீடு வந்து 0.1. அவ்வளோதான் இதில் சைக்கிளில். சேஃப்டிக்கு மறுபடியும் ராடோட 2 mm ப்ளஸில் எடுத்துக்கலாம். G60 எக்ஸில் 62 mmக்கு. அப்புறம் M99 சப் ப்ரோக்ராமு எண்டு. இவ்வளோதாங்க. இதில் இந்த ஆஸ் 1ன்னு கொடுத்துருக்கனால இங்கே 15 கொடுத்துருக்கிறது 50 mm வரைக்கும் இறங்கும். அடுத்து 52.5னா அவ்வளோதான் இந்த டெப்த் இறங்கும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு குரூப் வந்து இந்த ஒரு சைக்கிள் முடிஞ்சது, அடுத்தது வந்து Z-30க்கு போகும். அதில் வந்து 52.5 வரைக்கும் டெப்த் இறங்கும். சேம் அதே தான். இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதும் அடுத்து Z-40ல் 55 வரைக்கும் தான் டெப்த் இறங்கும். ஓகே, இவ்வளோதாங்க மேக்ரோ மாடல். சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.